ஹலோ வணக்கம். இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் வந்து சொசைட்டியில் அவேர்னஸ்க்காக சொல்கிறேன். நம்ம மென்சஸ்ங்கிறது எல்லா லேடிஸ்க்குமே எப்போ ஏஜ் அட்டன் பண்ணுறாங்களோ அதுலேருந்து அந்த மெனோபாஸுங்கிற அந்த மென்சஸ் நிற்கிற வரைக்கும் எவ்ரி மந்த்து 3 or 4 டேஸ்க்கு இருக்க தான் செய்யும், ப்ளீடிங் இருக்கும். ரைட்டா? அது வந்து ஒரு நார்மல் பிசியலாஜிக்கல் ப்ராசஸ். அது யூரின் மோஷன்லாம் எவ்ரிடே போகிற மாதிரி தான் மந்த்லி ஒன்ஸ் ரெகுலராக பாடியில் அந்த மென்ஸ்ட்ரேஷன் போகணும். இது வந்து நார்மல் பிசியலாஜிக்கல் ப்ராசஸ். இது ஒரு அப்நார்மல் ப்ராசஸ் இல்லை. முந்தி காலத்தில் அதெல்லாம் தெரியாமல் தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம தொட்டா தீட்டு, அவங்கள தனியாக உட்கார வச்சிடணும் அப்படின்லாம் ஒரு 3 டேஸ் உட்கார வச்சிடும். ஆனால் அதெல்லாம் வந்து அந்த மூட நம்பிக்கைகள்லாம் கிளியர் பண்ணிக்கணும். இப்போ மெடிக்கலி வி ஷுட் பி அவேர். அதனால அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகலாம், காலேஜுக்கு போகலாம், ஒர்க் பண்ணலாம், எல்லாத்துலேயுமே அவங்க மிங்கிள் ஆகலாம். ஒன்று கோயிலுக்கு போகக்கூடாதுங்கிறத அவங்க மத நம்பிக்கைகள் இருக்கு, அதை வேணா அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். மற்றபடி ருட்டீன் ஒர்க்கில் அவங்கள தள்ளி வைக்க வேண்டிய வேலையே இல்லை. அப்போதான் அவங்க சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகாமல் இருப்பாங்க. நாமும் வந்து அது ஒரு நார்மல் ப்ராசஸ்ங்கிறத எல்லாருமே மெடிக்கலாக தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? அஃப்கோர்ஸ் இப்போ சிட்டியில் வந்து அது ஓரளவுக்கு எல்லாருக்கும் அவேர்னஸ் இருக்கு. பட் வில்லேஜஸ்ல இன்னுமே தீட்டுன்னா அது அவங்க தீட்டு, அவங்க மென்சஸ் வந்துச்சு, அவங்கள தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி சிலதெல்லாம் இருக்கு. தனியாக உட்கார வைக்கிறது, தனி ஒரு ரூம்ல, அதெல்லாம் வேணாம். ரைட்டா? அது நார்மல் பிசியலாஜிக்கல் ப்ராசஸ், எல்லா வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சுட்டு, ஒன்லி திங் அவங்க கொஞ்சம் பிசிக்கலி வீக்கா இருக்கும் ப்ளீடிங் இருக்கிறதுனால. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கணும். வீட்டில் இருக்கிற ஜென்ஸும் சப்போர்ட்டிவா இருக்கணும், அதே நேரத்தில் லேடிஸும் அவங்க கிட்ட கன்சிடரேட்டிவா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எல்லாருமே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பை பாய்.